எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோக்கு வெல்கம். இந்த வருஷமே முடிய போகுது. 2023 எண்ட்ல நாம வந்துட்டோம். இப்படி பார்க்கும்போது இந்த கம்ப்ளீட் இயர்லயும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனது இல்லையா? ஆனா எனக்கு க்ளோஸ் ஆன சில படங்கள், சில ஃபேவரட்டான படங்கள், காமனா பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, அது எல்லாருமே பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது எனக்கு மைண்ட்ல சில மூவிஸ் வருது. அந்த மூவிஸ் தான் என்னென்ன அப்படிங்கிற விஷயம் தான் நான் இந்த வீடியோக்குள்ள சொல்ல போறேன். வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் மூவி வந்து இறுகப்பற்று. இந்த மூவி வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த ஒரு படம் வந்து ஒரு ஃப்ரீ தெரப்பி மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒரு சைக்காட்ரிஸ்ட்க்கு காசு கொடுத்து என்னோட பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு படத்தை பார்த்தாலே நம்மளோட பாதி ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் இருக்கிறது சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே வந்து இவங்க ஒரு கப்பில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. ஏன் அப்படின்னா நிறைய கப்பிள்ஸ்க்கு நிறைய சினாரியோஸ் இருக்கும், நிறைய சூழ்நிலைகள் இருக்கும், அது எல்லாமே வேற வேறையா மாறும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ்லேருந்து எக்ஸாம்பிள் எடுத்து இந்த ஒரு படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உண்மையாலே சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி தான். இதில் உள்ள கேரக்டர்ஸ் ரொம்பவே நல்ல டெப்த்தாக அந்த ஒரு ஃபீல் பண்ணி நடிச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ லைஃப்பில் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் இறுகப்பற்று அப்படிங்கிற ஒரு மூவியை கன்ஃபார்மாக பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் எஸ்பெஷலி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும் அப்படின்னா, ஒரு மேரேஜ்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த படம் வந்து சித்தா. இது வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அதில் இருக்க பாட்டு கூட நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க. கண்ணோடு பேசாமல் நாம் மிதந்து போவோம். இப்படி பார்க்கும்போது ஒரு சைல்ட் ரேப், சைல்ட் மொலாஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னமும் ரொம்பவே சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் கொடுத்த மூவி தான் சித்தா அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களும் அதை பாதிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு இந்த படம். ஸோ இது வந்து சித்தார்த் இதில் நடிச்சிருக்காங்க. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஒரு படத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவங்க அந்த சீக்வன்ஸாக அவரோட லவ் ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி, அதுவும் இல்லாமல் அப்புறம் மெயின் பிளாட்டுக்குள்ள நடுவில் வந்து அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட் வந்து அப்படியே இருந்தது. ஸோ நிறைய படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கேரக்டருக்கு உண்டான டெப்த் கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மூலியமாக எவ்வளோ அளவுக்கு அந்த ஒரு சித்தப்பா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இது. அப்படி இருக்கும்போது ஸ்லோலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு சீன் இமோஷனலாக கனெக்ட் ஆகிறது பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்த படம் குட் நைட் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்டே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இது வந்து மற்ற லவ் ஸ்டோரி படங்கள் மாதிரி இது கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இல்லாமல் இதில் சொல்லியிருக்கக்கூடிய மெயின் கான்செப்டே வந்து அந்த ஒரு கேரக்டர் கொரட்டை விடுறான் அப்படிங்கிறது தான். அந்த கொரட்டை வந்து எப்படி அவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே எஃபெக்ட் ஆகுது, எப்படிலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலி நார்மலாக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போனோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது, இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பட் ஆனால் அதுக்கு அடுத்து உள்ள மெயினாக சஃபர் பண்ணக்கூடியது வந்து அந்த ரெண்டு கப்புள்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும், எப்படி அந்த ஒரு சுச்சுவேஷனை சேர்ந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அடுத்த படம் வந்து தாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இயரோட ஸ்டார்டிங்லேயே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்படி பார்க்கும்போது கணேஷ் கே பாபு இதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க, கவின் இதில் நடிச்சிருக்காங்க. மொத்தமாக ஒரு சிங்கிள் பேரண்டாலையும் ஒரு பையனை நல்ல பையனாக வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருந்தது. அதாவது காலேஜ் போகிற டைமில் காலேஜ் போகாமல் இந்த மாதிரி வேறு விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி நம்ம லைஃப் லாங் நம்ம லைஃப் எஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் கற்றுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த மூவி பார்த்தீங்க அப்படின்னா கவினும் அப்புறம் அந்த ஹீரோயினும் வந்து பெட்டில் படுத்திருப்பாங்க. ஸோ மேலேருந்து ஒரு ஷாட் எடுப்பாங்க. ஆக்சுவலி படத்தோட எண்டிங்கில் வந்து அதே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் நடுவில் வந்து ஒரு பையனோட இருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே வந்து க்யூரியஸாக இருந்தது இதோட எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனாலும் மொத்தமாக சொல்ல போகும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் ஏற்கனவே படத்தில் இல்லாமல் இருந்திருக்கு. அதை வந்து இந்த குறுக்கு இந்த கௌசிக் வந்தா
கான்செப்ட் எடுத்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். நான் சொன்ன இந்த 4-5 மூவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான கான்செப்ட் ப்ளஸ் ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸை ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துட்டு ரொம்பவே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு டேரக்ஷன் தான் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. நீங்கள் நான் சொன்ன படத்தில் எந்தெந்த படம்லாம் பார்த்துருக்கீங்க, எந்தெந்த படம்லாம் பார்க்கல, லிஸ்ட் போட்ட படத்தில் உங்களோட ஃபேவரட் படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.